தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் நம்முடைய தந்தையும் அவருடைய குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தந்தையே, உமக்கு நன்றி ஐயா. இந்நாளிலும் கூட நீர் எங்களுக்கென்று எழுத வைத்த வேதாகமத்தின் மகத்துவத்தை பற்றி நீர் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கப் போகிறேன். அத்தருணத்தில் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஏற்ற ஞானத்தை கொடுக்குமாறு மன்றாடி இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனும் எங்களுடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் அன்பு தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாளிலும் கூட கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான சங்கதிகளை பற்றி நான் உங்களோடு பேசப் போகிறேன். அன்பர்களே, அப்படி பேசப்போகின்ற வார்த்தைகளுள் பைபிள் என்றால் என்ன என்பதைத்தான் நாம் பேசப்போகிறோம். முழுக்க வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுள் அநேகருக்கு பைபிள் என்றால் என்ன என்று எங்களுக்கு தெரியாதா? தலைமுறையாக நாங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோமே. இப்படி இருக்கின்ற பட்சத்தில் பைபிள் என்றால் என்ன என்று புதுமையாக எங்களுக்கு ஏதேனும் கற்பிக்க நினைக்கிறீர்களா என்ற எண்ணம் உங்களுக்குள் வரலாம். அன்பர்களே, நான் பேசுகின்ற இந்த முழு செய்தியை கேட்ட பிற்பாடு பைபிள் என்றால் என்ன, இதனை பற்றி தேவன் நமக்காக எதை எழுத வைத்தார் என்று உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆனால் மறக்காதீங்க, முழுமையாக கேட்ட பிற்பாடு தான் உங்களுக்கு இந்த எண்ணமே வரும். அன்பர்களே, பைபிள் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு சமூகத்தில் பலதரப்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். வெறும் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, பிற மதத்தினரும் கூட வாழ்கிறார்கள். நாத்திகர்கள், பகுத்தறிவுவாதிகளும் கூட வாழ்கிறார்கள். பைபிள் என்றால் தேவனுடைய புத்தகம் என்று தான் கிறிஸ்தவர்கள் கருதுவார்கள். அதைத்தான் வேதமாக கருதி தினந்தோறும் சிலர் வாசிப்பார்கள். ஒரு சிலர் அதனை வாசிப்பதே இல்லை. ஏனோ கிறிஸ்துவத்தில் பிறந்த காரணத்தினால் பைபிளை ஏதேனும் வருடத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறை வெறும் தொடுவார்கள், அவ்வளவுதான். ஜஸ்ட்டு பைபிளை கையில் பிடிச்சிட்டு சர்ச்சுக்கு போவாங்க. அந்த பைபிளில் என்ன இருக்குது, தேவன் எதை எழுத வைத்தார் என்ற எண்ணமே அவர்களுக்குள் வருவதில்லை. ஒரு சிலர் மட்டும்தான் அதனை தேவன் தங்களுக்கென்று எழுதிய புத்தகமாக கருதி நாள்தோறும் வாசிப்பார்கள். இந்த எண்ணம்தான் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் பைபிளை தேவன் நமக்காக எழுத வைத்த புத்தகம் என்று கருதுகிறோம். ஆனால் உலகத்தில் வேறொரு மதத்தினரும் மற்றும் நாத்திகர்கள், பகுத்தறிவுவாதிகளும் என்னென்ன கருதுகிறாங்க? இது அநேக மதங்களில் ஒரு மதம் கிறிஸ்தவம், அந்த மதத்தினருக்கென்று எழுதப்பட்ட புத்தகம் தான் தி பைபிள் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வகையான மக்கள். விஞ்ஞானத்திற்கு பொருந்தக்கூடிய வகையில் வேதாகமம் இல்லை, அநேக விஞ்ஞான ரீதியான தவறான கருத்துகள் வேதாகமத்தில் பதிவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க வேறு சில மக்கள். அதே பைபிளில் முரண்பாடுகள் அநேகம் உள்ளது என்று சொல்லுகிற மக்கள் ஒரு சிலர். வேறு சிலர் பைபிளில் பாலியல் சம்பந்தமான விஷயங்களை தூண்டக்கூடிய வகையில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சிலர். வேறு சிலர் தீவிரவாதம் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, தீவிரவாதத்தை பைபிள் ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, பைபிள் என்றால் தேவன் நமக்காக எழுதப்பட்ட புத்தகம், பரிசுத்த வேதாகமம் என்று நாம் கருதினால் மட்டும் போதாது. பைபிளை குறித்து எத்துகைய தவறான எண்ணங்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறதோ அத்துணை எல்லா எண்ணங்களுக்கும் விடை கொடுத்தால்தானே இது தேவனால் எழுதப்பட்ட புத்தகம் என்று உங்களால் உறக்க இந்த சமூகத்திற்கு சொல்ல முடியும். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அன்பர்களே, முதலில் விஞ்ஞானத்திற்கு விரோதமான புத்தகம், விஞ்ஞானத்திற்கு பொருந்துகிற வகையில் பைபிள் எழுதப்படவில்லை என்று பேசுகிறவர்களுடைய கருத்துக்களை நாம் பார்க்கலாம். அன்பர்களே, விஞ்ஞானம் என்றால் என்ன? விஞ்ஞானம் என்பது பஞ்சபூதங்களினுடைய ஆராய்ச்சியில் வந்தது தான் விஞ்ஞானம். உதாரணத்திற்கு செடிகளை பார்த்தாங்க, ஆராய்ந்து அதனால் வருகின்ற கருத்துக்களை தாவரவியல் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. விலங்குகளை பார்த்தாங்க, ஆராய்ந்து அதனால் வருகின்றவைகளை விலங்கியல் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. வானத்தை பார்த்தாங்க, பூமியை பார்த்தாங்க, வரலாற்றை பார்த்தாங்க. இப்படி பஞ்சபூதங்களை ஆராய்ந்து அவைகளால் வருகின்றவைகளை எழுதுவது தான் விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் எப்படி பைபிளை விட பெரிதாக முடியும்? அல்லது விஞ்ஞான ரீதியான கருத்துக்கள் பைபிளில் எப்படி தவறாக எழுதப்பட்டிருக்கும்? இந்த இயற்கையை படைத்ததோ தேவன், கரெக்ட் இல்லைங்களா? இயற்கையை படைத்த தேவன் விஞ்ஞானத்திற்கு தவறான கருத்துக்கள் உள்ளதாக எப்படி பைபிளை எழுதுவார்?
எழுத மாட்டார் இல்லைங்களா? இன்னொரு விஷயங்க, விஞ்ஞானம் தான் பெரிது அப்படின்ட்டு நீங்கள் பேசுகிறீங்களே, விஞ்ஞானம் தான் பெரிது, விஞ்ஞானத்தை மிஞ்சி ஒன்றும் கூட இல்லை அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே, அந்த விஞ்ஞானத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை குறித்து ஒரே ஒரு விஷயத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அன்பர்களே, நான் படித்த காலகட்டத்தில் சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் இருந்தது, அதனை நவகிரகம் அப்படின்னு படிச்சிருக்காங்க. அதற்கடுத்து சூரியனை சுற்றி 8 கோள்கள் இருக்கு என்று நாம் படிச்சிருக்கோம், உங்களுடைய பிள்ளைகளுடைய பாட புத்தகங்கள்ல இருக்கும். அதற்கடுத்து சூரியனை சுற்றி 10 கோள்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, நிலையற்ற வார்த்தைகளாக இருக்கு? அவர்களுடைய கருத்து நிலையாக இருக்குங்களா, அல்லது ஒரு நாளைக்கு ஒரு வகையான கருத்துக்களை வெளியிடுறாங்களா? அன்பர்களே, ஒரு கருத்தை வெளியிடாத விஞ்ஞானம் எப்படிங்க பைபிளை விட பெரிதாக முடியும்? யோசிக்கிறீங்களா? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் சூரியனை சுற்றி 9 கிரகங்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். அதற்கடுத்து 8 கிரகங்கள், அதற்கடுத்து 10 கிரகங்கள். இத்தனைக்கு சூரியனை சுற்றி எத்தனை கிரகங்கள் இருக்கு? 8ஆ 9ஆ 10ஆ? என்னங்க, விஞ்ஞானத்தை பெரிதாக எடுத்துக்கிட்டோம், விஞ்ஞானத்திலே இத்தனை முரண்பாடுகளான கருத்துகள் நிலவுகிறது. அதுதான் நண்பர்களே, இந்த விஞ்ஞானத்திற்கு புலப்படாத கருத்துக்களை விஞ்ஞானம் முழுமை பெறுவதற்கு முன்பு வேதாகமத்தில் எழுத வைத்தார். பார்க்கலாம் அன்பர்களே அத்துகைய வசனங்களை. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 2 வசனம் 9. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அன்பர்களே, பெத்லகேமிலே இயேசுவானவர் பிறந்த பிற்பாடு கிழக்கிலிருந்த சாஸ்திரிகள் வருவார்கள். எப்படி கிழக்கிலிருந்த சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள்? இயேசுவானவர் பிறந்த தருணத்தில் வானத்தில் ஒரு நட்சத்திரம் உதித்தது. அந்த உதித்த நட்சத்திரத்தை கண்டு எருசலேமை ஆளப்போகிற ராஜா பிறந்தார் என்று கிழக்கு தேசத்தில் இருந்து விஞ்ஞானிகள் இயேசுவானவரை பணிந்து கொள்வதற்காக எருசலேமுக்கு வந்தார்கள். அப்படி வந்த அவர்கள் ஏரோது ராஜாவை பார்த்து, பிள்ளை எந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று மீண்டும் தேடிக்கொண்டு செல்லுகின்ற தருணத்தில், இதோ கிழக்கிலே அவர்கள் கண்ட நட்சத்திரம் இயேசுவானவர் எந்த வீட்டுக்குள் இருக்கிறாரோ அந்த வீட்டிற்கு மேலாக வந்து நிற்கும் வரை அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது. என்றால் நட்சத்திரம் சுற்றி திரிகிறது. எட்மண்ட் ஹேலி பிறப்பதற்கு முன்பு நட்சத்திரங்கள் அசையாமல் ஒரே நிலையில் இருக்கும் என்பதுதான் உலக விஞ்ஞானத்தினுடைய கருத்து. எட்மண்ட் ஹேலி பிறந்த பிற்பாடு அந்த கருத்து தவறு என்று எடுத்துரைத்து நட்சத்திரங்கள் அசையும் என்ற கோட்பாட்டினை வெளியிட்டார். ஆனால் எட்மண்ட் ஹேலி பிறப்பதற்கு முன்பே ஏறக்குறை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் தேவன் எழுத வைத்தார், இயேசுவானவர் பிறந்த தருணத்தில் நட்சத்திரம் தோன்றியதும் அவர் இருக்கின்ற இடத்திற்கு மேலாக வந்து நிற்கும் வரை அந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியது நட்சத்திரம்தான் என்று. இப்போ யோசிச்சு பாருங்க, எப்படிங்க விஞ்ஞானத்திற்கு முரணாக பைபிள் எழுதப்பட்டிருக்கும். இன்னமும் சொல்ல போனால் விஞ்ஞானத்திற்கு புலப்படாத அநேக காரியங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. இத்தகைய காரியங்களை குறித்து இனி வரும் காலகட்டங்களில் ஒவ்வொன்றாக தெளிவாக நாம் பார்க்கலாம் அன்பர்களே. அதற்கடுத்து பைபிளில் முரண்பாடுகள் இருக்கு என்கின்றவர்களுடைய கருத்து ஒரு சாரார் மக்களுடையது. பைபிளில் முரண்பாடுகள் இருக்கிறதாம். எப்படி முரண்பாடுகள் இருக்கிறது, எதை பற்றி முரண்பாடுகள் இருக்கிறது என இவங்க சொல்றாங்க. நாம் பார்க்கலாம் அன்பர்களே. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபம் அதிகாரம் 10. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபம் அதிகாரம் 10 வசனம் 8. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். எழுதுறாருங்க, அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். ஒரே நாளில் 23,000 பேர் இறந்து போயிட்டாங்களாம். எந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்வை பற்றி பவுலானவர் இந்த தருணத்தில் எழுதுறாரு? அன்பர்களே, ஏறக்குறைய 400 வருடங்கள் எகிப்திய நாட்டுக்குள் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி வாழ்ந்த அவர்களை தேவன் மோசேயின் தலைமையில் மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் நாட்டிற்கு கொண்டு வர விருப்பப்பட்டார். அப்படி மீட்டெடுத்து கொண்டு வருகையில் வனாந்திரத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளை பற்றித்தான் இந்த இடத்துல பேசுறாரு. வேசித்தனம் செய்த காரணத்தினால் தேவன் ஒரே நாளில் 23,000 பேரை கொன்று குவித்தாராம். இந்த வசனம் எண்ணாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதையும் கூட நாம பார்க்கலாம் அன்பர்களே. எண்ணாகமம் அதிகாரம் 25. எண்ணாகமம் அதிகாரம் 25 வசனம் 9.
அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். அந்த வாதையால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 24,000 பேர். என்னாகமம் புத்தகத்தில் எழுதப்பட்ட இந்த தருணமும் முதல் கொரிந்தியர் அதிகாரம் 10 எழுதப்பட்ட அந்த தருணமும் ஒரே தருணத்தை சார்ந்தது தான். ஒரே தருணத்தை சார்ந்ததாக இருந்தாலும் என்னாகமம் புத்தகத்தில் 24,000 பேர் என எழுதப்பட்டிருக்கு. ஆனால் 1 கொரிந்தியர் அதிகாரம் 10 வசனம் 8 23,000 பேர் என எழுதப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களை எடுத்துக்கிட்டு பாருங்க, ஒரே தருணத்தை குறித்து எழுதப்பட்டாலும் வேதாகமத்தில் முரண்பாடுகள் இருக்கு. அதனால்தான் வேதாகமம் முரண்பாடுகள் நிறைந்த புத்தகம் என்று ஒரு சார் மக்கள் பேசுகிறாங்க. இன்னமும் இத்தகைய அநேக வார்த்தைகளை பேசியிருக்காங்க. அதை பற்றியும் கூட விரிவாக இனி வரும் காலகட்டங்களில் தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன்பு இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அன்பர்களே. என்னாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு? அதிகாரம் 25 வசனம் 9 அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். மொத்தம் அந்த வாதையால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 24,000 பேர். ஆனால் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் நிருபம் அதிகாரம் 10 வசனம் 8 எழுதப்பட்ட அந்த 23,000 பேர் ஒரு நாளில் இறந்தவர்கள். அந்த வாதையால் மொத்தம் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 24,000 பேர். அதில் ஒரே நாளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 23,000 பேர். இதுதான் அந்த டிஃபரன்ஸு. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க உங்களுக்கு, கொரோனாவால் இன்றைக்கு ஏறக்குறைய 1.5 கோடி மக்கள் இறந்திருக்காங்க. இது மொத்தம் தொகை, ரைட் இல்லைங்களா? இதுவே ஜனவரி 1ஆம் தேதி இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்குங்களா இல்லைங்களா? அந்நாளில் ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க. உலக ரீதியாக 1 லட்சம் மக்கள் இறந்திருக்காங்க. இப்போ நான் பேசுகிறேங்க, டிசம்பர் 31ஆம் தேதி இரவு முதற்கொண்டு ஜனவரி 1ஆம் தேதி இரவு வரை இடையில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1 லட்சம் கொரோனாவால் அப்படின்ட்டு நான் சொன்னால், மொத்தம் 1 லட்சம் அப்படின்னு நீங்கள் கருதுவீங்களா? அல்லது அந்நாளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1 லட்சம் அப்படின்னு நீங்கள் கருதுவீங்களா? மொத்தம் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பேசுகிறேங்க 1,50,00,000. அந்நாளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 1 லட்சம். இந்த வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சா, இஸ்ரவேலருக்குள் நடந்த அந்த வாதையில் மொத்தம் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 24,000 பேர். அந்த வாதை எத்தனை நாட்கள் நீடித்ததோ யாருக்கு தெரியும்? எழுதப்படவில்லை. எத்தனை நாட்கள் இருந்ததோ எவருக்கும் தெரியாது. ஆனால் அத்தனை நாட்களில் ஒரு நாளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை தான் 23,000 பேர். இது எப்படி இங்கே முரண்பாடாகும்? முரண்பாடான மனதோடு படித்த காரணத்தினால்தான் முரண்பாடுகள் தெரிகிறதே ஒழிய, கவனமாக படித்தாவே கிளியராக இருக்குங்க. ஒரே நாளில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 23,000 பேர். ஒரு நாள் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருக்கா? இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். மொத்தம் 24,000 பேர். அதில் ஒரு நாளில் இறந்தவர்களோட எண்ணிக்கை 23,000 பேர். இதுதான் நண்பர்கள் அந்த டிஃபரன்ஸு. இதை புரிஞ்சுக்காம முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படிங்க? ரைட். அதற்கடுத்த பைபிள் பாலியல் உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பைபிளை படிக்க விட மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பாங்க. எப்படி முன்வைக்கிறாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியலீங்களா? லோத்து அவருடைய 2 குமார்த்திகளும் அவருடைய சயனித்து பிள்ளைகளை பெற்றார்கள். இந்த தருணத்தை எடுத்துக்கிட்டு, அடேங்கப்பா என்னது இப்பேற்பட்ட தருணங்கள் எழுதப்பட்டிருக்கு, இதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் படிங்க அப்படின்னு கொடுத்து அவர்களுக்குள்ளும் கூட அத்தகைய தீய எண்ணங்கள் வரும். அதற்காக எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை படிங்க அப்படின்னு கொடுக்க மாட்டோம். ஸோ இது பாலியல் உணர்ச்சிகளை தூண்டும் வகையில் பைபிள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குறித்து கூட நாம் பார்க்கலாம் அன்பர்களே. பாலியல் ரீதியான விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு பைபிள் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? எங்கேயும் சொல்லப்படலைங்க. மாறாக ஒரு அழகான வார்த்தைகளும் கூட பைபிள் எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் எந்த ஒரு இடத்திலையும் எழுதப்படவில்லை, ஒரு பைபிள் தவிர. இயேசுவானவர் பேசியிருக்காருங்க, ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கின்ற தருணத்தில் அவளோடு நீ விபச்சாரம் செய்தாயிற்று என்ற வார்த்தை எழுதியிருக்காரு. விபச்சாரம் செய்யாதே என்ற கட்டளைகள் கூட இருக்கு. விபச்சாரம் செய்யாதே என்ற கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கின்ற தருணத்தில் அதே நேரத்தில் அவளோடு நீ சயனித்ததாக அர்த்தம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. பிறகு எப்படிங்க பாலுணர்ச்சியை தூண்டும் வகையில் பைபிள் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க? அத்தகைய கட்டளைகள் கடவுள் கொடுத்துருக்காருங்க. பிறகு ஏன் எழுதப்பட்டது லோத்துவின் அந்த தருணம் நம்ம பார்க்கலாம் அன்பர்களே. உதாரணத்துக்கு
நம்ம தமிழ்நாட்டில் எத்தனையோ நியூஸ் சேனல்ஸ் இருக்குங்க. புதிய தலைமுறை இருக்குது, பாலிமர் சேனல் இருக்குது, News18 இருக்குது, சன் நியூஸ் இருக்குது, கேப்டன் நியூஸ் இருக்குது. இப்படி எத்தனையோ நியூஸ் சேனல்ஸ் இருக்குங்க. அந்த நியூஸ் சேனல்ஸில் வந்துட்டு பாலியல் சம்பந்தமான விஷயங்களை அறிக்கையிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெல்லி மாணவியின் பாலியல் வன்கொடுமை, அதற்கடுத்து ஹைதராபாத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமை, அதற்கடுத்து பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை. இப்பேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகளை பேசுகிறாங்க. அப்படி பேசுகின்ற தருணத்தில் அந்த தொலைக்காட்சி மீது உங்களால் கேஸ் போட முடியுமா? என்னங்க இவங்க பாலுணர்ச்சி தூண்டக்கூடிய வகையில் எல்லா செய்திகளை வெளியிட்டுட்டே இருக்காங்க அப்படின்ட்டு. அப்படி செஞ்சால் உங்களை விட முட்டாள்கள் எவரும் இருக்க மாட்டாங்க. முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்த நிகழ்வை பேசினால் பாலுணர்ச்சி தூண்டும் வகையில் பேசுகிறீர் என்று எப்படி பேச முடியும்? நிகழ்வு நடந்திருக்குங்க. டெல்லியில் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, ஹைதராபாத்தில் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு, பொள்ளாச்சியில் நடந்திருக்கு. நடந்த விஷயங்களை சொன்னால் அது செய்தியாகுமா அல்லது பாலுணர்ச்சி தூண்டும் வகையில் இருக்குமா? கரெக்டுங்களா? இந்த காமன் சென்ஸு கூட இல்லாமல் லோத்துவின் தருணத்தில் கடவுள் எழுத வைத்தால் பாலுணர்ச்சியை தூண்டும் வகையில் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் நினச்சா News18 மீது கேஸை போடுங்க. அப்படியே நீங்கள் நினச்சா புதிய தலைமுறை கேஸை போடுங்க. அப்படியே நீங்கள் நினச்சா தந்தி டிவியின் மீது கேஸை போடுங்க. அப்படியே நீங்கள் நினச்சா பாலிமர் செய்திகளின் மீது நீங்கள் கேஸை போடுங்க. இது செய்யக்கூடாது என்ற காமன் சென்ஸு உங்களுக்கு இருந்தால் அதே தான் கடவுளும் கூட செய்யுங்க அப்படின்ட்டு எங்கேயாவது ஊக்கம் கொடுத்துருக்காராங்க? நடந்த நிகழ்வைத்தான் கடவுள் எழுதியிருக்காரு. நிகழ்வை எழுதினாலே பாலுணர்ச்சியை தூண்டுகிற வகையில் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, பைபிள் பாலுணர்ச்சியை தூண்டவில்லை, மாறாக உன்னுடைய இருதயம் முழுவதும் பாலுணர்ச்சிகளை நீ எழுதி கொண்டாய். அதற்காகத்தான் அதே எண்ணம் உடையவனாய் பைபிள் படித்த காரணத்தினால் இது பாலுணர்ச்சியை தூண்டுகிற வகையில் இருக்குது அப்படின்ட்டு நீ டிசைட் பண்ணிக்கிற. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு 8th கிளாஸில் 9th கிளாஸில் வந்துட்டு ஆண் பிறப்புறுப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கும், பெண் பிறப்புறுப்பை குறித்து வரைபடம் வரையப்பட்டிருக்கும். அது பாலுணர்ச்சி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களே. நியூஸஸில் வந்துட்டு எய்ட்ஸுக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் வரும், ஆணுரையை குறித்து. இதெல்லாம் பாலுணர்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களே. இதெல்லாம் எதற்கு காட்டுறாங்க? 8ஆம் வகுப்புலேயும் 9ஆம் வகுப்புலேயும் அல்லது நியூஸ் சேனல்ஸ்லேயும் ஆணுரையை குறித்து ஏன் பேசுகிறாங்கன்னா தவறு செய்யக்கூடாது என்ற கருத்துடையவர்களாய்த்தான் அத்தகைய வரைபடங்களையும் அத்தகைய செய்திகளையும் வெளியிடுகிறார்களே ஒழிய பாலுணர்ச்சியை தூண்ட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பிள்ளைகளை மருத்துவ பட்ட படிப்பில் MBBS ஆக்கணும் அப்படின்னு நீங்கள் அனுப்புவீங்க. அங்கே என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுன்னா ஒரு நேக்கடான பாடியை வைப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா? ஐயோ இது பாலுணர்ச்சி தூண்டுற வகையில் இருக்குது அப்படின்னு கண்ணை மூடுவோமா? முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த படிப்பை படிக்கிறதுக்கு தாப்பா நீ வந்த, இந்த இடத்துல போய் கண்ணை மூடுற, ஐயோ அசிங்க அப்படின்ட்டு. அன்பர்களே, பாடமாக எடுத்துக்கொண்டால் அது மாணவனுக்கு அழகு. இதுவே பாலுணர்ச்சியை தூண்டுகிற வகையில் இருந்தால் அவரால் அந்த மருத்துவ படிப்பை முடிக்க முடியாது. இது உங்களுக்கு புரிஞ்சா, கடவுளும் கூட லோத்துவை பற்றி எழுதியிருக்காருங்க. ஏன் எழுதியிருக்காரு? பாலுணர்ச்சி தூண்டுறாரா? இல்லை, அந்த இடத்தில் நடந்த தவறை பற்றி எழுதுகிறாருங்க. தாவீதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. ஏன் எழுதுறாரு? அவர் செய்த தவறை பற்றி எழுதுறாருங்க. தாவீதுனுடைய குமாரன் செய்த தவறை பற்றி எழுதுறாருங்க. நடந்த நிகழ்வுகளைத்தான் வேதாகமத்தில் எழுதினாரே ஒழிய பாலுணர்ச்சியை தூண்டும் வகையில் வேதாகமத்தில் எழுதவில்லை. அதை கடவுள் மறைத்திருக்கலாம். கரெக்டுங்களா? இப்போ தாவீது செஞ்சதை மறைத்திருக்கலாம், லோத்து செஞ்சதை மறைத்திருக்கலாம், தாவீதுனுடைய மகன் செஞ்சதை மறைத்திருக்கலாம். ஆனால் மறைக்காமல் ஏன் எழுத வைத்தார்? தேவன் நீதிபாரர். அவ்வப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் நீங்களே பயன்படுத்துவீங்க. குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க. ஏதாவது ஒரு தவறான நிகழ்வு நடந்தால் சின்ன குழந்தைகிட்ட நம்ம போய் கேட்டாங்கன்னா கரெக்டாக அந்த நிகழ்வு எப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தை. அப்படியே தான் கடவுளும் கூட. சொன்னாவே தப்பு அப்படின்னா கேட்ட உன்னுடைய உள்ளத்தில் பாலுணர்ச்சி சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளையும் நீ பதித்து கொண்டாய். உன்னுடைய இருதயத்தில் தான் தவறுகள் இருக்கிறதே ஒழிய எழுதப்பட்ட காரியத்தில் எந்த ஒரு இடத்திலையும் தவறுகள் இல்லை. அதற்கடுத்து தீவிரவாத புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பர்களே, தீவிரவாத புத்தகமா எது? பைபிளை பிறனை கொன்று குவிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா? விசித்திரமான புத்தகம். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைகள் இருக்குங்க. இயேசுவானவருடைய வார்த்தையில் கொலை செய்யாதிருப்பாயாக என்று கட்டளைகள் இருக்கு. இன்னமும் சொல்ல போனால்
ஒருவனின் மீது நீ கோபம் கொண்டாலே அவனை கொன்றதாக அர்த்தம். கொலைக்கு காரணம், ஆரம்பம், தொடக்கம் கோபம். யாருங்க சொன்னாங்க இந்த விஷயத்த? ஆனால் பைபிள் சொல்லியிருக்குங்க, கொலைக்கு ஆரம்பமே கோபம். அந்த கோபம் நீ கொள்ளக்கூடாது. சூரியன் மறைவதற்குள்ளாக உனக்குள் இருக்கின்ற கோபம் நீ அடக்கி கொள்ள வேண்டும் என பைபிள் எழுதப்பட்டிருக்கு. பிறகு எப்படிங்க பைபிளில் தீவிரவாதம் இருக்கும்? பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க. ஒரு அன்றாட ஒரு நபர் இருக்கார். அந்த நபர் ஒரு மனுஷனை கொன்றால் அது கொலையாகும். இதுவே போலீஸ் துறையில் இருக்கின்ற ஒரு நபர் கொன்றால் அது கொலையா அல்லது என்கவுண்டரா? சொல்லுங்க. சாமானிய மனிதன் கொன்றால் அந்த நபருக்கு தண்டனை. இதுவே போலீஸ் துறையில் இருக்கின்ற ஒரு நபர் கொன்றால் அவருக்கு பதவி உயர்வு. இது உங்களுக்கு புரிஞ்சா பைபிளிலும் கூட இதுதான் நடந்தது. தாவீது கொன்றால் என்றால் யாரை கொன்றார்? கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிற மக்களையா அல்லது கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகிற மக்களையா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே புரியும். பைபிள் எப்படிங்க தீவிரவாதத்தை தூண்டும்? அரசாங்கம் செய்வது சரி என உங்களுக்கு தெரிந்தால் அப்படியே தான் அரசர்களும் கூட அன்றைக்கு செய்தார்கள். நாட்டுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை கொன்று குவிப்பது சரி என நீங்கள் கருதினால் கடவுளுக்கு விரோதமாக வாழ்கிறவர்களையும் கூட அன்றைக்கு கொன்று குவித்தார்கள். அது எப்படி தவறாகும்? அது தவறாகாது. ரைட் இல்லைங்களா? ஸோ இப்போ சொல்லுங்கள், பைபிளில் தீவிரவாதம் உள்ளதா? இல்லை அன்பர்களே, இல்லை இல்லை. குற்றப்பழியை சுமத்த வேண்டும் என்ற முனைப்பாய்த்தான் இத்தகைய பழிகளை வேதாகமத்தின் மீது சுமத்துகிறார்களே ஒழிய பைபிளில் தீவிரவாதம் இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, விஞ்ஞானத்திற்கு விரோதமான புத்தகமா? இல்லை. முரண்பாடுகள் நிறைந்த புத்தகமா? இல்லை. பாலியல் உணர்ச்சியை தூண்டக்கூடிய புத்தகமா? இல்லை. தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய புத்தகமா? இல்லை. பிறகு பைபிள் என்றால் என்ன? பார்க்கலாம் அன்பர்களே, விசித்திரமான வார்த்தைகளை. அன்பர்களே, பைபிள் என்ற வார்த்தை பைபிளில் இல்லை அப்படின்னு தான் பெரும்பாலான மக்கள் பேசுவாங்க. ஆனால் பைபிள் என்ற வார்த்தை பைபிளில் இருக்குது. இதை பற்றி இனி வரும் காலகட்டங்களில் தெளிவாக நாம் பார்க்கலாம். யார் பேசினார்கள், எதற்காக பேசினார்கள், அப்படி பேசப்பட்டவர்களுடைய கருத்து சரியா தவறா, இதை பற்றி கடவுள் எதை நமக்காக வேதாகமத்தில் எழுத வைத்தார் என்று இனி வரும் காலகட்டங்களில் பார்க்கலாம் அன்பர்களே. பைபிள் என்ற வார்த்தை பைபிளில் தான் இருக்குது. பைபிள் என்ற வார்த்தை ஆங்கில வார்த்தை. அந்த ஆங்கில வார்த்தைக்கு எந்த இடத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதனை பிப்லியா அப்படின்னு நாம் சொல்லுவோம். பிப்லியா அப்படின்னா புத்தகம் அல்லது புத்தகங்கள். பிப்லியா அப்படின்னா புத்தகம் அல்லது புத்தகங்கள் என்று அர்த்தம். இப்போ சொல்லுங்க, பைபிள் என்ற வார்த்தை பைபிள் எழுதப்பட்டிருக்கா? இதை குறித்து இனி வரும் காலகட்டங்கள் தெளிவாக பார்ப்போம். தற்போதைக்கு இந்த பாடத்திற்கு தேவையானது மட்டும்தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிற நண்பர்களே. பைபிள் என்ற வார்த்தை பைபிளில் இருக்குது. பைபிள் என்ற வார்த்தை ஆங்கில வார்த்தை. அதனை கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதனை கிரேக்க மொழியில் பிப்லியா அப்படின்னு சொல்லுவோம். பிப்லியா அப்படின்னா புத்தகம் என்று அர்த்தம். இந்த பைபிளில் 2 ஏற்பாடுகள் உள்ளது. ஒன்று பழைய ஏற்பாடு, இரண்டாவது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 புத்தகங்கள். இரண்டையும் சேர்த்தால் 66 புத்தகங்கள். அன்பர்களே, இந்த 66 புத்தகங்களையும் ஒரே நபரால் எழுதப்பட்டது அல்ல. எழுதிக்கங்க, 40லிருந்து 45 நபர்களால் எழுதப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் தி பைபிள். அடுத்த அன்பர்களே, இந்த பைபிளை எழுதுவதற்கு எடுத்த காலம் 1600 ஆண்டுகள். 40லிருந்து 45 நீதிமான்களால் எழுதப்பட்ட இந்த பைபிளை எழுதுவதற்கு பிடித்த காலம் 1600 ஆண்டு காலம். இவர்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல, ஒரே இடத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல, ஒரே கலாச்சாரத்தில் குடியிருந்தவர்கள் அல்ல, ஒரே மொழியை பேசினவர்கள் அல்ல, ஒரே தொழிலை செய்தவர்கள் அல்ல. வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு தொழில் செய்தாலும், வெவ்வேறு நாகரிகத்தில் வெவ்வேறு மொழியை பேசினாலும், இவர்கள் யாவரும் எழுதிய வார்த்தைகள் எந்த ஓரிடத்திலேயும் முரண்பாடுகளே இல்லை. இதற்கான முக்கிய காரணம் கடவுள் எழுதியிருக்காருங்க, பார்க்கலாம். பேதுரு எழுதிய 2ஆம் நிருபம் அதிகாரம் 1 வசனம் 20, 21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும், வேதத்தில் உள்ள, வேதம் என்றால் பைபிளில் உள்ள எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும். ஒரு மனிதனுடைய
சுய தோற்றமான பொருளை உடையதாய் இருக்காது என்று முதலில் நீங்கள் அறிய வேண்டும். என்றால் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு நபர்களால் வெவ்வேறு மொழிகளும் வெவ்வேறு நாகரிகங்களும் வெவ்வேறு தொழில்களும் செய்திருந்தாலும் அவர்கள் எழுதிய எந்த ஒரு வார்த்தையும் தங்களுடைய சுய சிந்தையிலிருந்து வந்தது அல்ல என்று முதலில் நீங்கள் அறிய வேண்டும். பிற்பாடு எப்படி எழுதப்பட்டிருக்கு? 21ஆம் வசனம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, மனிதனுடைய விருப்பத்தினால் அது உண்டாகவில்லை, மனிதனுடைய சுய சிந்தையிலிருந்து அது வந்ததல்ல. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். அழகான வார்த்தை எழுதியிருக்காருங்க. நீங்கள் மறுபடியும் அந்த வார்த்தையை படிச்சீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். வெவ்வேறு நபர்கள் எழுதினாலும், வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தாலும், வெவ்வேறு தொழில்களை செய்தாலும், வெவ்வேறு கலாச்சாரத்தில் இருந்தாலும், வெவ்வேறு மொழிகளை பேசினாலும் யாவரையும் ஏவியது ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, மோசே காலத்தில் எழுதியது மோசே, எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர். தாவீது எழுதியது தாவீது, எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர். எழுதியது சாலமோன், எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர். எழுதியது எரேமியா, எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர். எழுதியது ஏசையா, எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர். எழுதியது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர். எழுதியது பவுல், எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர். எழுதியது யாக்கோபு, எழுதியது பேதுரு, எழுதியது யோவான், எழுதியது எசேக்கியேல், ஆனால் எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்கு இது புரியணும்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேங்க. ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு கண்ணு தெரியாது, ஒரு சிலருக்கு கை இருக்காது. இந்த மாற்றுத்திறனாளிகள் ஏதேனும் ஒரு தேர்வு எழுதணும் அப்படின்னா சில சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்க. அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் எழுதுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னை மையமாக வைத்து நானே பேசுகிறேங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, எனக்கு கண்ணு தெரியாது. நான் ஒரு எக்ஸாம் எழுதுன்ட்டு இருக்கேங்க. ஒரு சகோதரன் இருக்கார், அவர் பேசுகிறாரு, அவருக்கு நான் எழுதுறேங்க அப்படின்ட்டு வராரு. 2 பேரையும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்டர் பண்ணுறாங்க. எக்ஸாம் அவர் எழுதுறாருங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பேப்பரில் இருக்கின்ற எல்லா கருத்துகளும் எழுதுகிறவருடைய மனதிலிருந்து வந்ததா, அல்லது அவருடைய அண்டையில் உட்கார்ந்து நான் பேசுகின்ற வார்த்தைகளை அவர் எழுதுகிறாரா? கரெக்ட் இல்லைங்களா? எழுதுகிறது அவர்தான் அன்பர்களே, ஆனால் எழுதப்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் அவருடையது அல்ல, மாறாக என்னுடையது. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சா, எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர், எழுதியது மனிதர்கள். அதனால்தான் எந்த ஒரு இடத்திலேயும் பைபிளில் ஒரு முரண்பாடு கூட யாராலையும் காண்பிக்க முடியாது. முரணாக படித்த காரணத்தினால்தான் முரண்பாடுகள் இருக்கு என்று கருதுவார்களே ஒழிய, தேவனுடைய புத்தகம் தேவனால் எழுதப்பட்ட புத்தகம் என்று கருதியிருந்தால் ஒரு முரண்பாடும் கூட அவர்களால் சுட்டி காண்பிக்க முடியாது. அழகான வார்த்தை, பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள். பைபிள் என்றால் என்ன? பைபிள் என்ற வார்த்தை பைபிளில் இருக்கு. அது கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. அதனை பிப்ளியா அப்படின்னு சொல்லுவோம். அதற்கு அர்த்தம் புத்தகம். 2வது பாயிண்ட் என்ன? பைபிளை 40லிருந்து 45 நீதிமான்களால் எழுதப்பட்டாலும் எந்த ஒரு இடத்திலேயும் முரண்பாடே இல்லை. ஏன் இல்லை? அவர்கள் வெவ்வேறு காலகட்டத்திலும் வெவ்வேறு இடத்திலேயும் வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு நாகரிகம், வெவ்வேறு தொழில் செய்தாலும் ஏன் முரண்பாடுகள் இல்லை? எழுதியது மனிதர்கள்தான், ஆனால் எழுத வைத்தது பரிசுத்த ஆவியானவர். மற்றும் ஒரு விசித்திரமான வார்த்தை பார்க்கலாம் அன்பர்களே. பாயிண்ட் நம்பர் 3 எழுதிக்கங்க. பைபிள் இஸ் எவர் அப்டேட்டட் புக். இது உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க. இப்படி பயன்படுத்துகிறப்போ மாதத்தில் ஒரு முறையோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறையோ அப்டேட்டு கேட்கும். நீங்களும் கூட அப்டேட் பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அப்டேட் பண்ணலான்னு அந்த ஆப்பை பயன்படாது. கரெக்ட் இல்லைங்களா? இப்படியே பைபிளும் கூட ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, நேற்று நியூஸ் பேப்பர் இன்றைக்கு வேஸ்ட் பேப்பர் அப்படின்னு பேசுவாங்க ஒரு சார் மக்கள். வேறொரு மக்கள் என்ன சொல்லுவாங்க? நேற்றைக்கு அது கரண்ட் அஃபேருங்க, இன்றைக்கு அது வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. என்றால் நடந்து முடிந்தது.
நேற்றைக்கு நடந்த நிகழ்வுகளே இன்றைக்கு வேஸ்ட் ஆகிறப்போ, நேற்றைக்கு நடந்த நிகழ்வுகளே இன்றைக்கு ஹிஸ்டரி ஆகிறப்போ, என்றைக்கோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட இந்த புத்தகம் 2000 ஆண்டுகள் கடந்த இந்த டெக்னாலஜிக்கு பொருந்துமா? பொருந்தாது என பெரும்பாலான மக்கள் கருதுவாங்க. ஆனால் பொருந்தும். இதை குறித்து கடவுள் எழுதியிருக்காரு. அதற்காகத்தான் பைபிள் இஸ் எவர் அப்டேட்டட் புக். யூதா எழுதிய நிருபம் அதிகாரம் 1 வசனம் 3 புது மொழிபெயர்ப்புல இந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்குங்க. அன்பர்களே, நாம் எல்லோருக்கும் கிடைத்துள்ள பொதுவான மீட்பை குறித்து உங்களுக்கு நான் எழுத மிகவும் ஆர்வமாக இருந்தேன். ஆனால் எல்லா காலத்துக்குமென இறை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்திற்காக போராடும்படி உங்களை ஊக்குவிக்க இதை எழுதும் தேவை ஏற்பட்டுள்ளது. அழகாக எழுதியிருக்காருங்க. எல்லா காலத்துக்குமென இறை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட, எல்லா காலத்துக்கும் என, எல்லா காலத்துக்கும் என, எல்லா காலத்துக்கும் பொருந்துமா? ஆம், பொருந்தும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, எட்மண்ட் ஹேலி பிறப்பதற்கு முன்பே நட்சத்திரங்கள் அசையும் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எட்மண்ட் ஹேலி எப்போ பிறந்தாருங்க? எட்மண்ட் ஹேலி எப்போ பிறந்தாருங்க? பைபிளில் எப்போ எழுதப்பட்டதுங்க? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்ட வார்த்தை எட்மண்ட் ஹேலி பிறந்த பிற்பாடுத்தான் இந்த சமூகம் உண்மை என்று கருதியது. ஆனால் வேதாகமத்தில் என்றைக்கோ தேவன் எழுத வைத்தார், நட்சத்திரம் என்பது அசையும். இப்போ சொல்லுங்க, எல்லா காலத்திற்கும் பைபிள் பொருந்துமா? அதற்காகத்தான் பைபிள் இஸ் எவர் அப்டேட்டட் புக். பைபிள் என்றால் என்ன? பாயிண்ட் நம்பர் 4 பேசுகிறாங்க. ஜான் கூட்டன்பர்க் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாருங்க. அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்த பிற்பாடு முதன்முறையாக அச்சிடப்பட்ட புத்தகம் தி பைபிள். யாராவது பைபிள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்டட் புக் அப்படின்னு சொல்லுங்க. ஆச்சரியமாக இருக்குங்களா? ஃபஸ்ட்டு பிரிண்டட் புக் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் சொல்லுங்க, உலகத்தில் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய புத்தகத்தில் முதல் புத்தகம் தி பைபிள் அப்படின்னு சொல்லுங்க. இந்நாள் வரைக்கும் பைபிள் என்றால் என்ன என்று யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லுங்க, உலகத்தில் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய புத்தகம் தி பைபிள் அப்படின்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட்டுங்க, உலகத்தில் உள்ள அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் தி பைபிள். ஃபார் எக்ஸாம்பிள் அன்பர்களே, 66 புத்தகங்கள் கொண்ட இந்த பைபிள் 670 முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டது. 670 மொழிகளில் முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டது. மற்றும் ஒரு விசித்திரம், 1521 மொழிகளில் புது மொழிபெயர்க்கப்பட்டது. 1521 மொழிகளில் புது மொழிபெயர்க்கப்பட்டது. மற்றும் 3312 மொழிகளில் ஒரு சில புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. எந்த புத்தகத்துக்கு இருக்கிறங்க இந்த வரலாறு? 670 மொழிகளில் முழுமையாக மொழிபெயர்க்கப்பட்டது. 1521 மொழிகளில் புது மொழிபெயர்க்கப்பட்டது. 3312 மொழிகளில் ஒரு சில புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. இன்னொரு விசித்திரத்தை பேசுவாங்க, பைபிளை மொழிபெயர்ப்பதற்காகத்தான் அநேக மொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வரலாறு ஞாபகத்தில் வையுங்க. பைபிள் என்றால் என்னங்க? பைபிள் என்றால் என்ன? நெக்ஸ்ட்டுங்க, உலகத்தில் அநேக மக்களால் படிக்கக்கூடிய ஒரே ஒரு புத்தகம் தி பைபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் 10th படிக்கிறாங்க. 10th முடித்த பிற்பாடு மீண்டும் அந்த புத்தகத்தை படிப்பாங்களா? 12th முடித்த பிற்பாடு மீண்டும் அந்த புத்தகத்தை படிப்பாங்களா? பிஎஸ்சி மேக்ஸ் முடித்த பிற்பாடு மீண்டும் அந்த புத்தகத்தை படிப்பார்களா? இல்லை. ஒருவேளை 10th புத்தகத்தை எத்தனை பேர் படிப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருஷம் ஒரு 10 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. 10 லட்சம் பேர் தான் படிப்பாங்க இந்தியாவுக்குள். அதற்கடுத்து இல்லை. கரெக்ட் இல்லைங்களா? ஆனால் பைபிளை குறித்து ஒரு மேன்மையான சங்கதியை பேசுகிறாங்க. உலகத்தில் நாள்தோறும் படிக்கக்கூடிய புத்தகம், அநேக மக்களால் பயன்படுத்தக்கூடிய புத்தகம் தி பைபிள். நெக்ஸ்ட்டுங்க, உலகத்தில் இந்த புத்தகத்தை தான் அதிகமான முறை வாசித்தார்கள் என்று எந்த புத்தகத்திற்காவது பெயர் கொடுக்குறாங்கன்னா அந்த புத்தகத்தினுடைய பெயர் பைபிளாகத்தான் இருக்கும். அநேக முறை படிச்சிருப்பாங்க. 10th புத்தகத்தை அத்தனை முறை படிச்சிருக்க மாட்டாங்க. மேக்ஸ் புத்தகத்தை அத்தனை முறை படிச்சிருக்க மாட்டாங்க. கெமிஸ்ட்ரி புத்தகத்தை அத்தனை முறை படிச்சிருக்க மாட்டாங்க. வேதியியல் புத்தகத்தை அத்தனை முறை படிச்சிருக்க மாட்டாங்க. புவியியல் புத்தகத்தை அத்தனை முறை படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு பைபிளைத்தான் எத்தனை முறை படித்தார்களோ உலகத்தில் இருக்கின்ற மக்கள் அத்தனை முறை படித்தார்கள். பைபிள் என்றால் என்னங்க? பைபிள் என்றால் என்ன? சின்ன மத புத்தகம் அப்படின்னு கருதினால் போதுமா? சொல்லுங்க.
சின்ன மத புத்தகம்னு கருதினால் போதுமா? எத்தனை பாயிண்ட்ஸை பேசியிருக்கோம் பாருங்கள். எவர் அப்டேட்டட் புக், ஃபஸ்ட்டு பிரிண்டட் புக், உலகத்தில் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய புத்தகம், உலகத்தில் அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம், உலகத்தில் அதிகமான மக்கள் வாசிக்கக்கூடிய புத்தகம், உலகத்தில் அதிகமான முறை வாசிக்கக்கூடிய புத்தகம் தி பைபிள். எத்தனை வரலாறு இருக்குங்க. லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று சொல்லுவாங்க, பைபிள் தேவனுடைய உள்ளம். எங்கேயோ பரலோகத்தில் இருக்கின்ற தேவன் நம்மோடு எழுத வேண்டும் என்று எழுதப்பட்ட புத்தகம்தான் தி பைபிள். பெஸ்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேங்க. இந்த காலகட்டத்தில் தாங்க ஃபோன் எல்லாம் இருக்குது. ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஃபோன் இல்லைங்க. தந்தி ஒரு கடிதத்தை எழுதித்தான் நாம் அனுப்புவோம். கரெக்ட் இல்லைங்களா? எங்கேயோ ஃபார் எக்ஸாம்பிள் தன்னுடைய மகன் இராணுவத்தில் வேலை செய்கிறாருங்க. அம்மா சென்னையில் இருக்காங்க. சென்னையில் இருக்கின்ற அம்மா தன்னுடைய மகனுக்கு கடிதத்தை எழுதுவாங்க. மகனே, நான் நலம், நீயும் கூட நலமாக இருக்கிறா என்பதை நான் கருதுகிறேன். வேலைக்கு சாப்பிடு மகனே, உன்னுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோ மகனே, இந்தியாவுக்காக நீ போராட வேண்டும் மகனே, அவ்வாறாக போராடுகின்ற தருணத்தில் உனக்கு மரணமே நேரிட்டாலும் எனக்கு பெருமை மகனே அப்படின்ட்டு எழுதுவாங்க. ஒரு சில கஷ்டங்களும் எழுதுவாங்க, ஒரு சில தேவைகளும் எழுதுவாங்க, ஒரு சில சந்தோஷமான நிகழ்வுகள் எழுதுவாங்க. அந்த கடிதம் வந்துட்டு தன்னுடைய மகன் எடுத்து படிச்சுட்டே இருப்பார். அன்பர்களே, மூவிஸில் அழகான விசித்திரமாக ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. அந்த கடிதத்தில் எழுத்து தெரியாது, மாறாக தன்னுடைய தாயின் முகம் தெரியும். கரெக்டுங்களா? அந்த முகத்தில் அம்மா சிரிச்சிட்டு ஏதாவது வார்த்தை எழுதுறேன்னா மகன் சிரிப்பார். அம்மா வருத்தத்தோடு ஏதாவது எழுதுறேன்னா மகன் அழுதுகிட்டே இருப்பார். இப்போ அது வெறும் வார்த்தைகளா அல்லது தன்னுடைய தாயின் உள்ளமா? தன்னுடைய தாயின் உள்ளமாக கருதிய காரணத்தினால்தான் அந்த வார்த்தைகளை படிக்கும் தருணத்தில் கோபப்படுவார், ஒரு சில இடத்துல சிரிப்பார், ஒரு சில தருணத்தில் அழுவார். இது உங்களுக்கு புரிஞ்சா இந்த பைபிளும் கூட சாட்சாத்து பரலோகத்தில் இருக்கின்ற தேவனுடைய உள்ளம். பரலோகத்தில் இருக்கின்ற அவர் நம்மோடு பேச வேண்டும் என விரும்பி நம்முடைய நலனை கருதி எழுதப்பட்ட புத்தகம்தான் நண்பர்களே தி பைபிள். கடைசியாக, பைபிள் என்பது ஃபேஸ்புக் அக்கௌண்ட். யாருடைய அக்கௌண்ட்டு சொல்லுங்கள்? பைபிள். ஃபேஸ்புக் அப்படின்னா முகநூல் தானேங்க, முகநூல். ஒருவர் சந்தோஷமாக இருக்கிறாரா, வருத்தத்தோடு இருக்கிறாரா, அழுது கொண்டு இருக்கிறாரா, கோபமாக இருக்கிறா அப்படின்னு முகத்தை பார்த்து சொல்ல முடியுமா? முடியாதா? அதற்காக தானே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பைபிளும் கூட யார் அக்கௌண்ட்டோ தெரியுமா? இதை படித்தாவே போதுங்க. நாம் எப்படி வாழ்ந்தால் கடவுள் சந்தோஷமாக இருப்பார் எழுதப்பட்டிருக்கு. நாம் எந்த செயலை செய்தால் கடவுள் கோபப்படுவார் எழுதப்பட்டிருக்கு. நாம் எப்படி வாழ்ந்தால் கடவுள் வருத்தப்படுவார் எழுதப்பட்டிருக்கு. ஸோ பைபிள் இஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆஃப் காட். எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. இதை விட்டுட்டு பைபிள் விஞ்ஞானத்திற்கு முரணான புத்தகம் ஒரு சிலர் பேசியிருக்காங்க, ஒரு சிலர் பைபிளில் முரண்பாடுகள் இருக்குன்னு பேசியிருக்காங்க, ஒரு சிலர் பாலுணர்ச்சியை தூண்டுகிற வகையில் எழுதப்பட்டிருக்குன்னு பேசியிருக்காங்க, ஒரு சிலர் தீவிரவாதத்தை தூண்டுகிற வகையில் எழுதப்பட்டிருக்குன்னு பேசியிருக்காங்க. இதெல்லாம் உங்களுடைய அறியாமையினால் பேசப்பட்ட வார்த்தைகள் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்காக நான் கடவுளிடம் ஜெபிக்கிறேங்க. தயவு செஞ்சு மனம் மாறி பைபிள் தான் தேவனுடைய புத்தகம் என்று கருதி நாள்தோறும் வாசிக்கப்பட்ட வார்த்தைகளை உங்களுடைய உள்ளத்தில் பதித்தவைகளின்படி நீங்கள் வாழ்ந்தால் இம்மண்ணுலகை விட்ட பிற்பாடு உங்களுக்கும் கூட பரலோகம் இருக்குது. நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் இருக்கிற அன்பு தந்தையே, உமக்கு நன்றி ஐயா. இதுவரைக்கும் உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மக்களுக்கு பைபிள் என்றால் என்ன என்று தெரியாமல் தான் தகப்பனே வாழ்கிறார்கள். தவறான கருத்துக்களை பதிவிட்டவர்களுக்காக நான் ஜெபம் செய்கிறேன் தகப்பனே. அவர்களை மன்னியுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னமும் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள் என்றால் நீர் அவர்களுக்கு கொடுக்கின்ற வாய்ப்பு என்று அவர்கள் உணர்ந்து தங்களுடைய தவறுகளில் இருந்து தாங்கள் மீண்டு உமக்கு விருப்பமான பிள்ளைகளாக வாழ நீர் தாம் அருள் செய்யுமாறு மன்றாடுகிறேன். அவ்வாறே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று கருதுகிற மக்களுள் அநேகருக்கும் கூட இத்தகைய கருத்துகள் தெரியாமல் தான் இந்நாள் வரைக்கும் வாழ்ந்தார்கள் தகப்பனே. அப்படி வாழ்ந்த மக்களுக்கு இரக்கம் கொண்டு நீர்தான் இத்தகைய வார்த்தைகளை எடுத்துரைத்தீர். பைபிள் என்பது மிகப்பெரிய வரலாற்று புத்தகம் என்றும், அநேக மக்களால் படிக்கக்கூடிய புத்தகம் என்றும், அதிகமாக விற்பனையாகக்கூடிய புத்தகம் என்றும், அநேக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் என்றும், எவர் அப்டேட்டட் புத்தகம் என்றும், இது உங்களுடைய உள்ளம் என்றும் நீர் தெரிவித்தீர் தகப்பனே வேதாகமத்தின் அடிப்படையில். அதைத்தான் நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்தேன். இந்நாளிலாவது வேதாகமம் என்றால் என்னவோ, அதனுடைய மேன்மை என்னவோ, நீர் எந்த நோக்கத்திற்காக எழுத வைத்தீரோ நீர் பெற்றெடுத்த பிள்ளைகள் உணர்ந்து உம்மை மகிழ்விக்கிற பிள்ளைகளாக பூமியில் வாழ நீர் தாம் அருள் புரியுமாறு மன்றாடுகிறேன். பிள்ளைகளை இதுவரைக்கும் காப்பாற்றினர் தகப்பனே, இன்னமும் காப்பாற்றப் போகிறதற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஜெபத்தை உம்முடைய குமாரனும் எங்களுடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் அன்பு தந்தையே. ஆமீன்.